This is day 39 of our days coding challenge. இந்த சேலஞ்சில் நம்ம வந்து ஆல்ரெடி சிங்கிள் இங்கிலீஷ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் பர்டிகுலராக வந்து இது வந்து பார்ட் 2 சீரிஸ். ஓகே, ஸோ பார்ட் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்ட் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி இன்டர்னலாக போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அது அந்த வீடியோ பார்க்கலாம்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அது பார்க்கலன்னா நீங்கள் என்ன பண்ண, ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்க போகிற மெத்தட் மட்டும் தான் பார்ப்பீங்க. ஓகே சார், அதனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இதை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய பேர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்காக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் மூலிமா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணால் நமக்கு அந்த 4 வேல்யூஸ் வந்துருச்சா. இப்போ இதில் மிடில் வேல்யூ என்ன? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ வந்து 20 and 30 ரெண்டு வேல்யூ மிடில் வேல்யூ இருக்குது. அப்போது எனக்கு வந்து இந்த 30ன்ற இந்த செகண்ட் மிடில் அதாவது அந்த வேல்யூ எனக்கு வந்து அவுட்புட்டாக வரும். இன்கேஸ் இதுவே நான் வந்து இப்போ 15 ஒரு வேல்யூ இதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 50 ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதில் 30ன்றது தான் மிடில் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, we use okay, so we use slow and fast pointers. ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மெத்தடை கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பப்ளிக் இதில் வந்துட்டு இன்ட் டைப்பில் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ரீசன் இந்த நோட்டில் வந்து நான் வச்சுருக்கிற அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுற டைப் வந்து இன்ட். ஓகே, ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கெட் இல்லைனா ஃபைண்ட் மிடில் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹெட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் கரெக்டாக. ஏன்னா நம்ம வந்துட்டு இதை நம்ம வேல்யூ இல்லாமையே கூட இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அப்போ கால் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், நல் வரணும். ஏன்னா வேல்யூஸ் இல்லைன்றத நல் டிப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், என்னோட கண்டிஷன் என்னென்னா, நல் ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நல். ஓகே, ஸோ நான் நல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு நல் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல எரர் வருது. ஓகே, நான் டைப் மிஸ்மேட்ச் எரர் வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே, ஸோ இப்போ நல்ல டைம்னா நமக்கு மிஸ்மேட்ச் எரர் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஒரு வேல்யூ கொடுக்காம இந்த என்டையர் ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, நோட். ஓகே, இப்போ நமக்கு அந்த எரர் வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எல்ஸ் இதில் நல்ல இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்து என்னோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம 2 பாயிண்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா. இப்போ ஆக்சுவலாக இந்த 2 பாயிண்டர்ன்றது என்னென்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் தான். ஸோ நோட் ஸ்லோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நோட் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த ஸ்லோன்றதை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதுவே இந்த ஃபாஸ்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 இப்படி இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபாஸ்ட் வந்துட்டு இந்த இதில் இருக்கிற நோட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து அதோட எண்ட் ரீச் ஆகும்போது ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆஃப் த வேல்யூவில் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாலே 2 ஆஃப் 1 4 ஆஃப் 2 6 ஆஃப் 3. ஸோ அப்போ இட்ஸ் ஸ்லோ ஆஃப் த வேல்யூவில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் இந்த ஃபாஸ்ட் வந்துட்டு அந்த எண்டை ரீச் பண்ண அப்புறம் நம்ம இந்த ஸ்லோவை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மிடில் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ட்ராவர்சலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா O of n. சாரி, யா, ஸோ ஓகே, இது வந்து O of n with O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ், சாரி டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இந்த ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, ஆஃப் த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்துடும். அதனால தான் இது நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயில் லூப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயில் லூப்பில் வந்துட்டு ஸ்லோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும் நான் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபாஸ்ட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அகெயின் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இதை நம்ம வந்து டூ டைம் ஸ்லோ வந்து 1 டைம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆனால் ஃபாஸ்ட் வந்து 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏன் நமக்கு இங்கே எரர் அடிக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஹெட்டை வந்துட்டு இதை நல்லா இல்லைன்னா இந்த ஸ்லோக்கும் இந்த ஃபாஸ்ட்டுக்கும் சேம் வேல்யூ தான் நான் வந்து
இதுக்கு அசைன் பண்ண போகிறேன். ஓகே, அது ஏன்னா ரெண்டுத்துலேயும் நான் வந்து இந்த ஒரு ஹெட்டை தான் வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் வந்துட்டு அதோட எக்ஸிக்யூஷன் முடிச்சது, அதாவது அந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த ஸ்லோ வந்து ஆஃப் த வேல்யூவில் இருக்கும். அப்போ அந்த வேல்யூ நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ரிட்டர்ன் ஸ்லோ. ஸோ அப்போ அந்த மிடில் நோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணிவிடுவோமா? ஓகே, ஸோ இப்போது லிஸ்டடா ஃபைன் மிடில், இப்போ அந்த இதை வந்துட்டு நோடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மிடில் நோட் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ் அவுட்டில் இந்த மிடில் வேல்யூஸ் இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மிடில் நோட் டாட் டேட்டா. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்றது வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஸோ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நல். ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்து நல்லா இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கணும். கொடுத்தோன்னா இந்த எரர் நமக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஸோ மிடில் வேல்யூ 30. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவே இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டாக இருந்தால் நமக்கு கரெக்டாக மிடில் வேல்யூ வந்துடும். இதுவே ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மிடில் 2 வேல்யூஸ் இருக்குமா, அப்போது செகண்ட் மிடில் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, இப்போ நான் 16 இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு செகண்ட் மிடில் வேல்யூன்றது 40, எனக்கு அதுதான் இப்போ அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு நல் வருது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நல்ல வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகே, ஸ்லோவை செக் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லோனால நமக்கு வந்து இந்த எரர் வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபாஸ்ட் எனக்கு நல்லா இருக்கக்கூடாது, அதோட நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நான் அந்த ப்ராசஸ் பண்ணேன். ஏன்னா எரர் வருது இதில் வந்து ஃபாஸ்ட்டில் தான் வருது. ஸோ இப்போ அதை மட்டும் நான் இங்கே வந்து கண்டிஷனாக வச்சுக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மிடில் வேல்யூவில் செகண்ட் மிடில் வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இது ஈவன் நம்பராக இருக்கும்போது ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு மிடில் வேல்யூ கரெக்டாக அவுட்புட் வந்துடும். ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற மிடில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் வித் O of 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியோட. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி அதுலேருந்து எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம், கிரியேட் பண்ணுறதும் பார்த்தோம். அதுலேருந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிடில் வேல்யூவை வித் O of 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நான் போகும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ உங்கள் இன்டர்வியூ பேப்பர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா IBM, கூகுள் அந்த மாதிரியான பெரிய பெரிய MNC கம்பெனிஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதே மாதிரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு